4வது நாள் உபவாச நாள்ல உண்மை வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வந்து அற்புதங்களை செய்யுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கழுகை போல என்னை ஏலும்ப செய்வீர், உயரங்களில் என்னை பாரக்க செய்வீர். கழுகை போல என்னை ஏலும்ப செய்வீர், உயரங்களில் என்னை பாரக்க செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீரும் வேலன் அளிப்பீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். அப்பா, சாத்தானை ஜெயித்தீரும் வேலன் எனக்கு தந்ததுக்காக உங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. நீரே போதும் சொல்லுமா. ஆன்லைன்ல பாக்குறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பானையை போல என்னை சேமிக்க செய்வீர், கேதுரு போல் என்னை வாழற செய்வீர். பானையை போல என்னை சேமிக்க செய்வீர், கேதுரு போல் என்னை வாழற செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து நீரே போதும். ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கோம் எல்லாரும் ஏசாப்புக்கு நேராக கைகளை உயர்த்தி அப்பா நீங்க போதும்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த 4வது நாள்ல அற்புதங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள், உயர்வுகள் எங்க வாழ்க்கையில, எங்க சபையில, குடும்பத்துல, ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையில இப்பொழுதே நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கரம், இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரைகள் இதை பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கையில நடப்பதாக. சண்டா லேபா கண்டா ரீபா தனமோ ரிகா நாமா யாக்கோ சண்டா ரேபே. எல்லாம் இருக்கிற வண்ணமாக கரங்களை உயர்த்தி ஏசாப்பாக்கு நேராக உங்க நன்றிகளை செலுத்துங்க. ஏசாப்பாக்கு நேராக உங்க வார்த்தையை ஏறெடுங்க. வாயை சும்மா பார்த்துக்கிட்டு இல்லாம எல்லாரும் வாயை தந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. சண்டா லேபா கனாமோ யாமா தனமா சிகந்தனமோ சரந்தரனமா. இயேசுவே வரவே
ஹalleluya. ஏசப்பாக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, இங்க இருக்கவங்களும் சரி, ஆண்டவர் அவர் நம்மளை வழிநடத்துவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை உருவாக்குறவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி காத்து நமக்கான காரியங்களை செய்கிறவரா இருக்கார். ஹalleluya. எல்லாரும் அப்படியே இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி இந்த 4வது நாள் உபவாசத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை எச்சரிக்கை. எச்சரிக்கையா இருந்து நம்ம குடும்பத்துக்காக, நம்ம எச்சரிக்கையா இருந்து நம்ம ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம வாழ்க்கைக்காக எச்சரிக்கையா இருந்து ஆவியில விழுத்திருந்து கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து ஏசப்பாக்கு நேராக அந்நிய பாஷையை பேசுங்க. எல்லாரும் வாயை திறந்து டங்ஸ் பேசுங்க. ஷண்டா லேபா கண்டா ராபோ டோனோமோ. ஒரு கொஞ்ச நேரம் வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுவோமா? இயேசுவின் நாமத்தினால லேபா கந்தா யாபோ சந்தரனபா ரீபா கண்டா நாபோ கோ ஷேகேடேரேமே யாபோ கானா யா சந்தரனபா. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில. Everyone should be open your mouth. Hallelujah. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, என்ன அப்படியே சைலண்டா நம்ம வாயை திறந்து தேவன் கொடுக்கிற சிந்தையில இருக்கிற அந்த வார்த்தைய, அந்த பாஷைய பேச ஆரம்பிங்க. ஷண்டா லேபா கந்தோ நோமோ யாக்கா ஷதரணமா லேபா கந்தா ராபோ ஸ்ரீகந்தரணபா மேகா நாமோ லா யாக்கோ சண்டா ரேபா கண்டனமா லேதா நாபோ சந்தரரபா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இந்த 21 நாள் உபவாச நாட்கள்ல இந்த 4வது நாள் வரவழைத்த அப்பா, எந்த ஒரு பிரச்சனைமின்றி, எந்த ஒரு தடையுமின்றி, எந்த ஒரு குறையுமின்றி நல்லபடியா இதுவரைக்கும் வழிநடத்தி காத்து கொள்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. மாயா கோஷதனமா ரீபா கந்தா நாமோ லேகந்தரனபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பேசுகிறோம் அப்பா. எங்க குடும்பத்துல நாங்க பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் தடைகளை உடைக்கிறவரா இருக்கிறீர். நீர் அப்பா எங்க வாழ்க்கையில விடுதலை தருகிறவரா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிறவங்க வாழ்க்கையிலும், ஆன்லைன்ல பாக்குறவங்க வாழ்க்கையிலும், இந்த சபையில, இந்த ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையை பேசுகிறேன் அப்பா, சுகத்தை பேசுகிறேன். நீர் எங்களை வழி நடத்துங்க. ஷண்டோ லேபா கந்த நமா ரகந்த நபோ சிகந்தர நபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களை வழிநடத்தி காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நீங்க எல்லாரும் நிற்கிறவனமாக எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் இல்லாதவங்க வாசிக்கிறத கவனிங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு வசனத்தை ஷோ பண்ணுவோம், நீங்க அதை படிங்க வாயை திறந்து. ஆமென். இந்த 4வது நாள் உபவாச நாள்ல கர்த்தர் சொல்ற வார்த்தை, எச்சரிக்கையா இருந்து நம்ம குடும்பத்துக்காக, நம்ம வாழ்க்கைக்காக, நம்மளுடைய எல்லா திட்டத்துக்காக, கர்த்தர் வைத்திருக்க திட்டத்துக்காக நம்ம அதன்படி செயலாற்றவும், அதன்படி நம்ம பணியாற்றவும் செய்யணும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆவியில நம்ம என்னவா இருக்கணுமா? விழித்திருக்கணும். என்னவா இருக்கணுமா? ஆவியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? விழித்திருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? விழித்திருக்கும்படி தேவன் நம்மளை என்ன பண்றாரு? சொல்கிறாரு. சோ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் ட்ரைபாட்டா இருக்கு, 3 இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், ஆமென், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. புரியுதுங்களா? மாம்சம் தப்பானவைகளை செய்யும், ஆவி கர்த்தருடைய காரியங்களை செய்யறதுக்காக தான் ஆவி இருக்கு. சோ இந்த ஆவிக்குரிய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதற்கான சாப்பாடை கொடுக்கணும். ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆகாரத்தை போஷிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகாரத்தை போஷிக்கணும்னா, 2 டாக் வளர்க்குறீங்க, 2 நாய் வளர்க்குறீங்க. டாக் ஏ, ஒரு டாக் பேர் என்னது? டாக் ஏ. இன்னொரு டாக் பேர் வந்து டாக் பி. ஓகேங்களா? இந்த டாக் ஏக்கு மந்த்லி, ஒரு மாசம் ஃபுல்லா கரெக்டா சாப்பாடு கொடுக்குறீங்க. எவ்ரிடே ரெகுலரா 3 வேளை கரெக்டா ஆகாரத்தை கொடுக்குறீங்க. இந்த டாக் பிக்கு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை, அந்த மாதிரி 4 வாரத்துக்கும் என்ன பண்றீங்க? 8 முறை தான் கொடுக்குறீங்க சாப்பாடு. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்குறத வாரத்துக்கு 2 முறை தான் கொடுக்குறீங்க சாப்பாடு. அந்த டாகுக்கு சாப்பாடு சரியா இல்லை. அப்போ டாக் ஏ எப்படி இருக்கும்? தினந்தோறும் நன்றாக சாப்பிட்ட டாகே நல்லா வளர்ந்து குஸ்தியாக இருக்கும். டாக் பி சாப்பிடாம, ஆகாரம் சரியா அதற்கு போகாததுனால அது ரொம்ப வீக்காகவும் ஒல்லியாகவும் நோஞ்சாவா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எதுக்கு சாப்பாடு போடுறோம்?
நம்ம பாவத்துக்கு சாப்பாடு போடுறோமா, இல்ல நம்ம இச்சைக்கு சாப்பாடு போடுறோமா, இல்ல நம்மளுடைய தவறான காரியத்துக்கு சாப்பாடு போடுறோமா, இல்லைன்னா நம்ம வேதத்துக்கு சாப்பாடு போடுறோமா, ஆவிக்குரிய ரீதிக்கு சாப்பாடு போடுறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு போடுறோமான்றத நம்ம நன்கு அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எதுக்கு சாப்பாடு போடுறோமோ அதுதான் வளரும். நம்ம எதுக்கு சாப்பாடு போடுறோம், அந்த டாகே ஒரு பாவம் செய்யறதா இருந்ததுன்னா அதுக்கு பாவத்தை போட்டுட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்திலே அந்த பாவத்தை விடாம பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பாவம் பெருசா வளர்ந்து கடைசி வரைக்கும் அவங்கள அழிக்க வரைக்கும் அது இருக்கும். யூ நோ தட். நீங்க அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதிக்கு தினமும் வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, தேவனை ஆராதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க என்ன போடுறீங்கன்னா சாப்பாடை போடுறீங்களா. நீங்க சாப்பாடு போடும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய மனுஷனுக்கு சாப்பாடு போடணும்னா இந்த ஆம்பூர் பிரியாணி, இல்லை இந்த ஹைதராபாத் பிரியாணி, இல்லை செட்டிநாடு பிரியாணி, இந்த பிரியாணி, இந்த சாப்பாடு, அந்த சோறெல்லாம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு கிடையாது. அவருக்கு என்ன போகணும்னா, மாம்சத்துக்கு நீங்க போடலாம், கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், நண்டு சாப்பிடலாம், இறா சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடலாம், நல்லது. ஆவி மனுஷன் படி, அதாவது மாம்சத்தின் மனுஷன் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட சரீரம் தேவனோட ஆலயமா இருக்கான்னு சொல்றாரு. அவரோட சரீரத்தை கெடுக்கணும், கர்த்தர் கெடுப்பேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம சரீரத்தை ஒழுங்கா நம்ம பார்த்துக்கணும், கரெக்டா தூங்கணும், கரெக்டா செய்யணும், கரெக்டா ஆரோக்கியமான போஷக்கான உணவை நம்ம சாப்பிடணும். அதே சமயம் மாம்சத்துக்கு நம்ம எப்படி பண்றோமோ ஆவிக்கு சாப்பாடு போடுற வழி கடையில வாங்கவும் முடியாது, எங்கேயோ விற்காது. அது இருக்கிற இடம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் அவனுடைய ஆவிக்கு சாப்பாடாக எடுக்கும் பொழுது அவன் வாழ்க்கை இருக்கிற நிலையில இருக்காது, எப்படி இருக்கிறானோ அதை காட்டிலும் அதிகமாய் முன்னேற்றம் அடைவான். ஹல்லேலூயா. கையை தலைக்கு மேல தட்டி praise the Lord in the name of the Lord Jesus Christ. ஆமென். கர்த்தருடைய மனுஷன் ஆவிக்கு சாப்பாடு போடுவான். ஆவிக்கு நம்ம சாப்பாடு போடும் பொழுது அந்த ஆவிக்கு சாப்பாடு என்ன தெரியுமா, நீங்க எப்பெல்லாம் உங்க பாவத்தை செய்யாம இப்போ நீங்க இந்த பாவத்தை செய்றீங்க, இந்த இடத்துல இந்த பாவத்தை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சரி வேணாம் இந்த பாவத்தை நம்ம பண்ணக்கூடாது, நீங்க விட்டு விலகும் போது ஆவிக்கு சாப்பாடு போடுறீங்க, அந்த பாவத்தை சிலுவையில அறையிறீங்க. ஆமென். ஒண்ணுத்துக்கும் நீங்க இப்படி பண்ணும் பொழுது கர்த்தரை கனம் பண்றீங்க, கர்த்தரை வழியில நடக்குறீங்க. ஸோ உங்க ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு போடணுமா, வேதத்தை வாசிக்கணும். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும். பக்கத்துல போய் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். வேதத்தை வாசிக்கணுங்க. நம்ம என்ன பண்ணோம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை, அதிசயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். சோ நம்ம ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு போடணும்னா ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போன்ல நிறைய பேர் படம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பேர் அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அதே சமயம் அந்த செல்போனை நம்ம ஆவியின் ரீதியும் பயன்படுத்தணும். மெசேஜ் கேட்கணும், பாட்டு கேட்கணும், கர்த்தருடைய பாட்டை கேட்கணும். ஆவிக்குரிய ரீதியாக அந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணோம். டிவி பார்க்கும்போது கூட, வீட்டில் டிவி பார்க்கும்போது சினிமா பார்த்துக்கிற ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்கறத விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை, தேவ மனுஷன் பேசுகிற வார்த்தை, தேவ மனுஷனுக்குள்ள விதைத்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதை நம்ம சாப்பிட்றோம். ஒரு 1 hour உட்காந்து ஒரு மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தையை, நம்ம ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டோம்னா அதை சாப்பிட்டதுக்கு சமம். ஆவி மனுஷனை வளர்க்கறதுக்கு சமம். ஆமென். ஸ்கூல்ல எப்படி பாடம் எடுக்கிறாங்க, எல்லாம் பாடம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் வைஸா, இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல், சயின்ஸ், தமிழ். அது மாதிரி இந்த ஆவிக்குரிய மனுஷன் நீங்க என்ன பண்றீங்க, பயிற்சி வைக்கிறீங்க. எப்பொழுது நீங்க ஆவிக்குரிய ரீதியில நடக்கும் பொழுது. ஆமென். உங்க மாம்சம் ஆவிக்குரிய ரீதியில நடக்கும்போது உங்க ஆவிக்குரிய மனுஷனை நீங்க பயிற்சி வைத்து அவனை உருவாக்குறீங்க. அவன் கட்டி எழுப்பி பிசாசின் காரியங்களை முறியடிப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு மாம்சக்குரியவன் அல்ல, அவன் ஆவிக்குரியவன். புரியுதுங்களா? நம்ம கண்ணில் இப்போ ஒருத்தர் இந்த பெண் இருக்கு, இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, சிஸ்டர் இப்போ உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட நான் போடுறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பிடிச்சிருவீங்க. அதே சமயம் ஏன்னா இது மாம்சத்தின் ரீதியா இல்லை, போடுறவங்க தெரியுது. அதே பிசாசு மாம்சத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவன். அவன் என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனைன்றதை தூக்கி போடுவான் நம்ம மேல. அப்போ நம்ம மாம்சத்துல பார்க்க முடியாது. அது எப்போ பார்க்க முடியும்னா ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆவியின் ரீதியா பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியின் மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனைகளை தகர்த்து எறிவான். நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆவியின் மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனைகள் வராதபடி செய்வான்.
அப்பதாங்க அந்த வசனம் வேலை செய்யும். எந்த வசனம்? ஏசாயா 54:17 சொல்லுது, வழக்கல எழும்புற எந்த ஒரு நாவை நீ குற்றப்படுத்த, உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டபடி, பொல்லா உனக்கு கிடையாது, வாதை உட்புறத்தை அணுகாது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குறி ரீதியில கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்கும்போது ஆவியின் ரீதியில இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். பிசாசு வீட்டுல வியாதியை கொண்டு வர பார்ப்பான், வேதனையை கொண்டு வர பார்ப்பான், நோயை கொண்டு வர பார்ப்பான், கடனை கொண்டு வர பார்ப்பான். சிலதெல்லாம் மாறாமலே இருப்போம். எவ்வளோ நாள் நம்ம இது பண்ணியிருப்போம், நம்ம மாம்சத்தின் ரீதியா பிரயாசப்பட்டு இது முடியும் மாறாமலே போயிருக்கோம். ஆனா அதெல்லாம் மாறணும்னா ஜபத்தினால உபவாசத்தினால தாங்க மாறும். ஆமென். அதெல்லாம் மாறணும்னா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் மாறும். நான் சொல்ல, ஏசப்பாவே சொல்றாரு. என்னோட சேர்ந்து வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். வேதாகமத்துல நம்ம பார்த்தோன்னா மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க. பாருங்க, ஏசப்பாவோட சீஷர்களிடத்துல கொண்டு வந்தாங்க, அவரை அந்த மகனை சொஸ்தமாக்க. ஆனா அவங்களால முடியல. சொஸ்தமாக அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். இயேசு பிரதித்திரமாக 17 பாருங்க, இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இந்த கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. சிலர்லாம் அந்த படிக்கும் பொழுது, இது 10 வருஷம் முன்னாடி 10 வருஷமா அந்த கேள்வி கேட்டே இருக்காங்க, இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நமக்கு டவுட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீஷர்கள் டவுட் வந்து கேட்குறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எங்களால ஏன் முடியல? அது ஏசப்பா பதில அப்பவே கொடுத்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக. அங்க பாருங்க, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் கடுகு விதை அளவு, என்னது அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, எப்பவுமே விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளால இதை பார்க்கிறவங்க, என்னால முடியல, இங்க இருக்கவங்க என்னால முடியல, இந்த பிரச்சனையை நான் எப்படிங்க மேற்கொள்வேன், இந்த கடனை எப்படிங்க நான் அடைப்பேன், இந்த வியாதி எப்படிங்க என்னை விட்டு சரியாகும்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். பிரியமான ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உங்களால முடியும். எப்போ? முடிக்கிறவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, முடியாததை செய்து முடிக்கிறவரை நீங்க உங்க கண்கள் ஏறெடுக்கும் பொழுது, சகலத்தையும் செய்து முடிக்க அவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களால முடியும். ஆமேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாரும் ஆமேன். ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும், ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கணும். அப்பதாங்க விசுவாசம் என்பது நம்பப்படாத உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறதுங்க. உங்க வாழ்க்கையில நோய் இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, அதை சரியாகிற மாதிரி நீங்க பாருங்க. உங்க சிந்தையில ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்குறேன், ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுக்குறேன். ஆனா உங்களுக்குள்ள அந்த நோய் இருக்கும், ஆனா நீங்க விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டே இருங்க, ஏசப்பா எனக்கு சுகப்படுத்திட்டா சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். ஏன்னா மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கின்றது ஆண்டவர். அல்லேலூயா. உங்க நாக்கு இருக்குல்ல, அதுல மரணத்தையும் ஜீவனையும் அதிகாரத்தை வச்சிருக்காரு. நீங்க என்ன பேசுங்களோ அதான் நடக்கும். பிள்ளைகளை பார்த்து நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும், என் புள்ள நல்லா இருப்பான், அவன் செல்வ சீமானா வரும், அவன் பெரியாளா அவன் சொல்லிட்டு இருங்க, அதற்கான வேலை நடக்கும். உங்க புள்ள பெரியாளா ஆகக்கூடிய வேலைகள் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளை வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். என் புள்ள படிக்க மாட்டான், தண்டகரமா அதுல மக்கா இருக்கிறான்னா, இல்ல என் புள்ள படிப்பான், அவன் பெரியாளாவான், அவன் அடுத்ததை செய்வான், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பெரியாளா போறான் பாரு, நீ வேணா பாரு அப்படின்ட்டு என் பிள்ளை பெரியாளான்னு சொல்லி ஜெபத்துல வைங்க. ஏசப்பா அதற்கான வேலையை பார்ப்பாரு. ஆமென். உங்க மகன் பெரியாளாவா, நீங்க சொல்றதுதான் நடக்கும். ஏசப்பா அப்படி செய்கிறார். ஆமென். அப்புறம் பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னது போல 21வது வசனத்துல அருமையா சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்தினாலும்
புறப்பட்டு போகாது. மற்ற எவ்விதத்தினாலும் மற்ற விதத்தினாலும் போகாதுன்றார் ஏசப்பா. எந்த பிசாசு? உங்க வீட்டுல இருக்கிற கடன் என்ற பிசாசு, உங்க வீட்டுல இருக்கிற வியாதி என்ற பிசாசு, உங்க வீட்டுல இருக்கிற வேதனை என்ற பிசாசு, உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் என்ற பிசாசு, உங்க வீட்டுல இருக்கிற நோய் என்ற பிசாசு. சிலது நம்ம பார்ப்போம், எவ்வளோ செலவு பண்ணி பார்ப்போம், எவ்வளோ மருத்துவர்கிட்ட போயிருப்பாங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த நோயிலேருந்து அவங்களுக்கு விடுதலை வந்திருக்கு, அந்த வியாதியிலேருந்து அவங்க விடுதலை வந்திருக்கு. அந்த குடும்பம், கணவர் அந்த குட்டி பழக்கத்துல அவருக்கு விடுதலை வந்திருக்காரு. அந்த மது பழக்கம், அந்த கெட்ட பழக்கத்துல அவர் விடுதலை வராது. மகன் மாறவே மாட்டான். எவ்வளோ நான் பண்றேனே அவனை மாத்துறதுக்கு, அதனால எனக்கு முடியலையே, அவன் மாற மாட்டான் நீங்க சொல்லி கவலைக்கு தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு, இந்த வகையான பிரச்சனை, பிசாசு கொடுக்கிற பிரச்சனை, இந்த வகையான வருத்தத்தின் காரியம், இந்த வகையான பாடுகள், இந்த வகையான வேதனைகள் மறைய வேண்டும் என்றால், போக வேண்டும் என்றால், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி வேற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்கிறார். பிரியமான ஜனமே, நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில என்ன கவலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்றேன், என்னால ஆண்டவர் நாமத்தினால சொல்றேன், நீங்க அதுல வெற்றி அடையணும்னா ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், விடாப்படியா இருக்கணும், கன்சிஸ்டன்சியா இருக்கணும். கேட்கறது 30 லட்சம் ரூபாய் பெரிய, இப்போ 30 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு காரு கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி காரை கொடுங்க. ஆனா அவர் ஜெபிக்கிறது 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு. இந்த காருக்காக 30 லட்சம் காருங்க, 3 நிமிஷம் ஜபம் எங்க? அதாவது கேட்கறதுக்கு தகுதி ஏற்றபடி நம்ம மாறணும் ஜபத்துல, புரியுதுங்களா? ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். அதே சமயம் கேட்கும் பொழுது ஜபமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். 30 லட்சம் கார்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமா ஜபிக்கணும், இல்ல ஒரு 2 மணி நேரமாவது குடும்பத்துக்காக, ஏசப்பா அந்த கார் வாங்க, எனக்கான பணத்தை உண்டு பண்ணுங்க, என் வருமானத்தை உயர்த்துங்க, என் பொருளாதாரத்தை உயர்த்துங்க, இந்த கார் எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்க அப்படி ஒரு வீட்டை கொடுங்க, பார்க்கிங் பிளேஸை கொடுங்கன்ட்டு அப்படி நீங்க ஜபிக்கணும். அதுக்காக வருமானத்தை உயர்த்துங்கப்பா, என் பொருளாதாரம் உயர்த்துங்க, என் வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, என் சம்பாத்தியம் உயரணுன்ட்டு அதுக்காக நீங்க ஜபிக்கும் போது கண்டிப்பா செய்வாருங்க ஏசப்பா. தேவனால கூடாத காரியம் உண்டோ? நீங்க முதல்ல மாறணும், நீங்க முதல்ல ஜபிக்கணும். அதுக்கு அப்பதான் ஏசப்பாவால கிரியை செயல்படும். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த ஜாதி பிசாச என்ன சொல்றாரு? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாதுன்றார். இதுக்கப்புறம் நீங்க உபவாசிக்கணும், இதுக்கப்புறம் நீங்க ஜபிக்கணும், இதுக்கப்புறம் வேதத்தை தியானிக்கணும் நீங்க. ஏன்னா இயேசுவானவர் உங்களோடும் உங்க சபையோடு உங்க குடும்பத்தோடும் அவர் வரணும்னா நீங்க ஜபிக்கணும், நீங்க உபவாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அடிப்படை உறுப்பினர் அடிப்படையில ஒரு கிறிஸ்தவன் உபவாசிக்க வேண்டுங்க, ஜபிக்க வேண்டுங்க. ஆமென். அந்நிய பாஷையில பேச வேண்டுங்க. நம்ம கரெக்டா நம்ம வேலை செய்யும் போது அவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வேலையை கரெக்டா செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வேலையை கரெக்டா செய்கிறவா இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்கிறவா இருக்கிறார். அவர் சொல்றதான் செய்வார், செய்வதான் சொல்வார். ஆமென். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. சோ நீங்க உங்க வாழ்க்கையில இதெல்லாம் மாறணும்னா நீங்க முதல்ல மாறணும், நீங்க முதல்ல ஜெபிக்கிறவர்களா மாறணும். அப்பதான் என் ஆண்டவரெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோ இதுக்கப்புறம் நீங்க உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உபவாசம் பண்ணி உங்க கணவருக்காக ஜெபிங்க, உபவாசம் பண்ணி உங்க மகனுக்காக ஜெபிங்க, உபவாசம் பண்ணி உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உபவாசம் பண்ணி உங்களுடைய வியாதிக்காக ஜெபிங்க, உபவாசம் பண்ணி உங்களோட கடனுக்காக ஜெபிங்க. இதெல்லாம் ஜெபிக்கும் போது கரெக்டா ஜெபிக்கணும். புரியுதுங்களா? ஏசப்பா இந்த கடன் இருக்கு, இந்த கடன் அடைக்கணும், இந்த கடன் அடையப்படணும்ன்றத எப்படி நம்ம சொல்லணும்னா, ஏசப்பா இந்த கடன் அடையப்படணும், இதற்கான பண தேவைகள் சந்திக்கப்படணும். நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? அதற்கு ஏசப்பா இந்த கடன் அடைக்கிறதுக்கான வருமானத்தை எனக்கு கொடுங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கான பொருளாதாரத்தை எனக்கு கொடுங்க, என் வருமானத்தை உயர்த்துங்க. என் குடும்பத்துல என் மகன், இப்போ நீங்க மட்டும் வேலைக்கு போவீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க மகனோ
இல்லை உங்க கணவரோ இல்லை உங்க மனைவி வேலைக்கு போகாம, ஆனா அவங்க வேலைக்கு போற கேட்டகரி இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், அவங்க போகாம இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா ஏன் ஒரு சம்பாதியத்தை வச்சுனா நான் அடைக்க முடியல, என் மகன் என் குடும்பத்துல இவங்க வேலைக்கு போகாம இருக்காங்கப்பா, இவங்களை வேலைக்கு போக வைங்க, வருமானத்தை உயர்த்துங்க. அதே சமயம் நீங்க தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணும்போது கர்த்தர் செய்வார். ஸோ நம்ம கேட்கிறபடி நம்மளை மாத்திக்கணுங்க, அப்பதான் ஆண்டவர் செய்வார். இந்த 4வது நாள் உபவாச நாள்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏம்பா 1 மணி நேரமா தான் நீ ஜெபிக்க மாட்டீங்களா? என்ன சொல்றாரு? ஏம்பா 1 மணி நேரம் கட்டாயங்க. ஒரு மனுஷன் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும், அப்பதான் வாழ்க்கை மாறும். இது நான் சொல்ல, ஏசப்பாவே சொல்றாரு. அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை அருமையா சொல்றாரு ஏசப்பா. பின்பு அவர் சிஷ்யர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் பாருங்க, எல்லாரும் சத்தமா, இங்க இருக்கவங்களும் சரி அங்க ஆன்லைன்ல இருக்கவங்க அந்த வசனத்தை சத்தமா படிப்பேன் என்னோட சேர்ந்து. நீங்கள் சோதனைக்கு உட்கொள்ளாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எனது ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, நம்ம உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு ஆண்டவர் நமக்கு. அதை நம்ம உற்சாகம் உள்ளமா நம்ம ஜெபிக்க வைக்கணும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன்ன்றார். நம்ம கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய பலனாக மாறுகிறது. சோ சோதனைக்கு உட்கொள்ளாதபடி. சோதனை எதுங்க? அந்த கடன் என்ற சோதனை, இந்த வியாதி என்ற சோதனை, அந்த தரித்திரம் என்ற சோதனை, அந்த பாடு என்ற சோதனை. சிஸ்டர் பிரதர் என்ன தரும் பிரச்சனை? ஜபிக்கிறது இல்லை. ஏங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சனா 4 பேக்கெட் சாப்பாட்டு வாங்கினா சரியாயிடும். துணிக்கு பஞ்சனா துணி எடுத்தா சரியாயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சனா, வேதத்துக்கு பஞ்சனா குடும்பமே பஞ்சமாயிடும், வாழ்க்கையே பஞ்சமாயிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தினமும் உட்கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். பாருங்க பிரதரு, கர்த்தருடைய வார்த்தையே வாசிக்கிறது, பைபிளை எடுத்து படிக்கவே தெரியாது. ஆனா பிரதர் பேப்பர் படிப்பாரு, போஸ்டர்ல நான் ஒட்டினா படிப்பாரு, நோட்டீஸ்ல என் பேர் போடல படிப்பாரு, எல்லாம் படிப்புறாள். வெளியில சமுதாயத்துல நான் படிச்சவன் அப்படி காமிச்சு, ஆனா வீட்டுல வேதத்தை படிக்க மாட்டார், தன்னுடைய தனிப்பட்ட ரீதியில வேதத்தை படிக்க மாட்டார். அப்படி நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைல இருக்கீங்க அர்த்தம். உடனே உங்க வேதாகமத்தை எடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம் புதிய ஏற்பாட்டிலேயோ இல்ல பழைய ஏற்பாட்டில இருந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுமா? மாற்றுதரா இருக்கிறது. அல்லேலூயா. மாற்றுகிறவர் நம்மோடு வரும்போது எல்லாமே மாறப்படும். ஆமென். நம்ம சோதனைக்கு உட்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். பக்கத்துல பா சொல்லுங்க, சோதனைக்கு உட்கொள்ளாதபடி. ஆமென். சோதனைக்கு உட்கொள்ளாதபடி. ஆன்லைன்ல இருக்கவங்க, சோதனைக்கு உட்கொள்ளாதபடி விழித்திருந்து சொல்லுங்க, கண் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சிலே தூங்குவாங்க, அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்படியே தூங்கிடுவாங்க. பாருங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஏசப்பா சொல்றாரு. அவர் சீசர்கள் இடத்துல மேலே போயிட்டு அவர் ஜோம் பண்ணிட்டு வராரு. இவங்க கீழே வந்து பார்த்தா எல்லாரும் தூங்குறாங்க. 3 பேர் நல்லா கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா தான் சொல்றாரு, ஏன்பா என்னப்பா தூங்குறது, என்னப்பா இது, என் கூட சேர்ந்து நீங்க முழிச்சிட்டு இருக்க மாட்டீங்களா, என்ன இதுன்ற? சோதனைக்கு உட்கொள்ளாதபடி 1 மணி நேரமாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க கூடாதா? ஏசப்பா சொல்லிட்டு போறாரு, மறுபடியும் அவங்க மட்டும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருந்து சோதனைக்கு உட்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் காவல்காரன், காவல்காரி. ஓகேங்களா? இந்த வீட்டுலலாம் இந்த பிளாட்டு இல்லைன்னா இந்த மாதிரி காரியத்தான் செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்க வைப்பாங்க, செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, இந்த ஃப்ளாட்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ இருப்பாங்க செக்யூரிட்டிக்காக. இதே இந்த ஆர்மிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்மிஸ் மதில், இந்த ஆர்மி கேம்ப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சு 4 ஹவர் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க கணவர் வந்து ஆர்மி தான் அவரு.
மீன் எங்க எங்க அவங்க ரிலேஷன் தான், எங்க அத்தை தான். அவங்க சொன்னாங்க 4 hour தான் ஆர்மியில இருப்பாங்க, செவுர் அந்த மதில் மேல நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல ஏசப்பா எசேக்கியேல் புஸ்தகத்தை அருமையா சொல்லியிருப்பாரு. அதாவது மதில் செவுர் மேல நிற்கணும் நம்ம. எப்படின்னா இந்த சேர் போட்டு இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி மதில் செவுர் மேல நின்று பார்க்கணும். எந்த நாடாவது நம்மளை அழிக்க வருதா, இந்த 4 தூண் செவுர் இருக்கும். உங்களுக்கு நான் முடிஞ்சா அதை டிஸ்பிளே பண்ற ஸ்கிரீன்ல. இந்த 4 தூண் செவுர்ல என்ன பண்ணுவாங்க, நின்று பார்ப்பாங்க, எந்த நாடாவது வருதா, நம்ம சேனையோட வருதா அழிக்கிறதுக்கு பார்க்கும்பொழுது. சப்போஸ் வருதுன்னு என்ன பண்ணோம், அந்த இது எடுத்து ஊதும், எக்காலத்தை எடுத்து அப்படியே ஒரு சத்தம் அது ஊதுவாங்க. ஊதுனும் போது என்ன ஆயிடும், அவங்க நாட்டுல இருக்கிற சேனை வீரர்கள், சிப்பாய்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், யுத்தம் வரப்போகுது, யாரும் நம்மள யுத்தத்துக்காக நம்மள கிளம்பி வராங்க, நம்மளை அழிக்கிறதுக்கு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சேனையில போய் நிற்பாங்க. இதே இவங்க பண்ணாம விட்டான்னு வச்சுங்களேன், அவங்க சண்டை போடுறவங்க வராங்க, நல்லா தெரியுது, ஒரு இன்னும் 2 கிலோமீட்டரா அங்க இருக்காங்க, வராங்க தெரிஞ்சு இவங்க தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே காலி. அவங்க வந்து நாட்டை கைப்பற்றி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏசப்பா எசேக்கியேல் புஸ்தகத்துல சொல்றாரு பாருங்க. எல்லாரும் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். நீங்க ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல தெரியுத என்னோட சேர்ந்து படிங்க. மனு புத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்கும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், என்னது, பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை. அங்க பாருங்க, எச்சரிக்கையா இருக்கவில்லை. அதாவது அந்த எக்காலத்தின் சத்தத்தை கேட்டோம், அந்த மதில் சுவர் மேல இருக்கிற காவற்காரன் சூதிட்டு இவங்க எச்சரிக்கையா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த இவங்க அழிக்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க எச்சரிக்கையா ரெடியாகி போலன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான். யாரு தப்பித்துக் கொள்வாங்க? எச்சரிக்கையா இருக்கணும். சிஸ்டர் காலில இருந்து ஜெபிக்கணும், பிரதர் காலில இருந்து ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக, மகனுக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக, வாழ்க்கைக்காக தினமும் காலில இருந்து உபவாசம் பண்ணி எச்சரிக்கையா ஜெபிக்கணும். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினான் ஒழிய பிசாசை நீங்க முன்னாடி எழுந்து கட்டணும். நம்ம வாழ்க்கை அழிக்கிறதுக்கு பிசாசு காலிலே இருந்து அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான், தூங்காம கொள்ளாம. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்றோம், நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். இது விழித்து கொள்ற நேரம், இது ஜபிக்கிற நேரம். ஆமென். அந்த 6வது வசனம் பாருங்க. காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என்ன சொல்ற ஏசப்பா, இந்த காவற்காரனு தூங்கக்கூடாது, இந்த காவற்காரன் என்ன பண்ணக்கூடாது, விழித்திருக்கணும். ஏன்னா பிரச்சனை வருவதை இவங்க தான் பாக்குறாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து வருது, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது, விழுத்திருந்தா பண்ணோம், இவங்க தான் அந்த சத்தத்தை ஊதி ஜனங்களை எச்சரிக்கணும். அப்பா அம்மா தாங்க அதெல்லாம் செய்யணும், குடும்பத்தில் இருக்கவங்க தான் செய்யணும். இன்னைக்கு ஏசப்பா உங்களை காவல்காரியாகவும் காவல்காரனாகவும் பாக்குறாரு. உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க காவல்காரன், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் காவல்காரி. ஒருவேளை அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், இதை பாக்குறவங்க நீங்க தனியா இருக்கலாம், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு காவல்காரன், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு காவல்காரி.
ஹல்லேலூயா. ஏன்னா உங்க குடும்பத்துக்கு வரப்போற அழிவு, உங்க குடும்பத்துக்கு வரப்போற பிரச்சனை, உங்க குடும்பத்துக்கு வரப்போற தோல்வி ஏசப்பா உங்ககிட்ட காட்டுவாரு. இது வரப்பொழுது இதுக்காக நீ எச்சரிக்கையா வந்து ஜெபம் பண்ணு, அதை நான் உன்னிலிருந்து விலைக்கு போடும்படின்ட்டு. ஆமென். சோ நம்ம காவல்காரனுடைய வேலையை, காவல்காரி வேலையை நம்ம என்ன பண்ணோம்? சரியாக, சீருமாக, சிறப்புமாக செய்யணும். ஆமென். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நீங்க ஜெபிக்காம, துதிக்காம, வேத வாசிக்காம, தியானம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமேலே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் என்ன பண்ணும்? துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேல கிரியை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். அதற்கு நம்ம ஜெபிக்க வேணும். அதற்கு நம்ம உபவாசிக்க வேணும். பரிசுத்தமா நடக்கணுங்க. ஆமென். ஏசப்பா சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவன் தன்னை இன்னும் பரிசுத்தம் படுத்தி கொள்வான்னு சொல்றாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்றது. ஆமென். அவர் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தா இருக்க வேண்டும் அவர் சொல்றார். சோ நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். அதே சமயம் கர்த்தரோட சமூகத்துல நீடித்த நாட்கள் நிலைத்திருந்து ஜெபிக்கணும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை 1 முறை தான் ஜெபிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். சபைக்கு வர்றதே அப்படிதான். திருவிருந்து ஆராதனைக்கு சபைக்கு வர்றது, மீதி 4 வாரமா வீட்டுல இருந்துக்குது, கேட்டா யூடியூப்ல பாக்குறேன். நீங்க சபைக்கு எப்பெல்லாம் கிளம்பி வர்றீங்களோ கர்த்தரை கனம் பண்றீங்க. நீங்க சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்றீங்க. இந்த ஓய்வு நாள்ல நீங்க கர்த்தரை கனம் பண்ணணும். ஏசப்பா கொடுத்த வேலை, ஏசப்பா கொடுத்த வீடு, ஏசப்பா கொடுத்த குடும்பம், ஏசப்பா கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைங்க, ஆமென், அதை நீங்க கூட்டிட்டு வரணும். இந்த பாக்குற காவல்காரி கிட்ட நான் பேசுறேன், இங்க இருக்கவங்க கிட்ட பேசுறேன். நீங்க தான் உங்க மகனை, உங்க மகளை, உங்க வீட்டுல இருக்கவங்கள வரமாட்டேன்னு சொன்னாலும் கூட்டிட்டு வரணுங்க. அவங்களாம் அந்த பிளெஸ்ஸிங்கை விட்டு வெளியே போறாங்க. ஒரு மரம் வளரும் போது, சின்னதா வளரும் போது அது என்ன பண்ணுவாங்க? சைடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு கொம்பு வச்சு நட்டிட்டு அதை ஸ்ட்ரைட் ஆக்குவாங்க. அப்பதான் அது வளரும் போது நேராக வளரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வளர்ந்து சைடாவே வளர்ந்து கடைசியில பெருசாயிடும். கடைசியில சைடா சாஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்க? அது போற வர அந்த ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டிடுவாங்க அந்த மரத்தையே. இன்னைக்கு அப்படிதான் என் பிதாவானவர், அவர் திராட்சை தோட்டக்காரர், அவர் கனி கொடாத எந்த ஒரு செடியும் அவர் வெட்டுண்டு அக்கியில போடணும்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு விழித்திருந்து நம்ம எந்த இடத்துல விழுறோம், நம்ம எந்த இடத்துல சாயிரோம், நம்ம எந்த இடத்துல தவறாக போகிறோம் என்றதை பார்த்து அறிஞ்சு நம்ம சரி பண்ணிக்கணும். சில சமயம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறான், பண்றான்னு நினைப்போம். இல்லைங்க, நம்ம வீட்டுல அவன் ஸ்கூல்ல 8 மணி நேரம் இருக்கிறான், வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அப்புறம் டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அந்த 8 மணி நேரம் நீங்க அவனை வீட்டிலே இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கலன்னா, ஸ்கூல்ல ஒருத்தர் இருப்பான், அவன் கத்து கொடுப்பா. ஏ மச்சான் இதை வைடா வாயில, ஏ மச்சான் அதை பாடுறா, இதை பாடுறான்னு அவன் கத்து கொடுப்பா. உங்க பிள்ளைக்கு பிசாசு கத்து கொடுப்பா. நீங்க கத்து கொடுக்கலன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை, நீங்க கர்த்தருடைய வேதத்தை, நீங்க கர்த்தருடைய வழிகளை, கட்டளைகளை உங்க பிள்ளைக்கு நீங்க கத்து கொடுக்கலன்னா, பிசாசு அவன் கத்து கொடுப்பாங்க. பாபத்தை கத்து கொடுப்பான், இச்சையை கத்து கொடுப்பான், வேசித்தனத்தை கத்து கொடுப்பான். அப்பதாங்க அவன் ராஜ்யத்துக்கு அவனை பயன்படுத்துவான் பிசாசு. உங்க பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியது காவல்காரன் மேலேயும் காவல்காரி மேலே இருக்கிற கட்டளை. ஆமென். உங்க பிள்ளை பார்க்கணும், போன்ல எதை பாக்குறான், இல்ல என்ன பண்றான், டிவில என்ன பாக்குறான், அதெல்லாம் நீங்க பார்க்கணுங்க. 5ல விளையாதது 50ல விளையாது. 5ல நீங்க என்ன பண்ணணும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏதோ பழமொழி போல, 5ல விளையாது 50ல விளையாது சொல்லுவாங்க. சபைக்கு 5 வயசுல உங்க பிள்ளைய கொண்டு வரணும். வரலன்னு வச்சுக்கோங்களேன், 10 வயசுல சபைக்கு வராதவன் நாளைக்கு 20 வயசுல வரமாட்டான். பீச்சுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாள் தான், பார்க்குக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன்னு போவான். பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய, நடத்த வேண்டிய நடத்தல நீ நடத்தணும். சிலர்லாம் இதுக்குன்னே போயிட்டு பிள்ளைய போட்டு கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு. அன்புல திருத்துங்க, சரிங்களா? அன்புல திருந்தாதது எதுவுமே இல்லை. ஏன்னா வசனம் சொல்றது, அன்போ சகல பாவங்களை மூடும், கோபம் விரோதங்களை எழுப்பும். என்ன எழுப்புமா? கோபம் விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடுமா. அன்பு காட்டுங்க பிள்ளைகிட்ட, உட்காந்து பேசுங்க. இன்னைக்கெல்லாம் வீட்டுல அம்மாமாருங்க அப்பாமாருங்கலாம் பிள்ளைங்க கிட்ட பேசுறது இல்லை, குழந்தைங்க கிட்ட பேசுறது இல்லை. போனை கொடுத்துருவாங்க, போனை பார்ப்பாங்க, டியூஷன் போயிட்டு வராங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்து டிவி பார்ப்பாங்க, போன் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அம்மா ஆக்கின சாப்பாடு இல்லை வீட்டுல ரெடி பண்ண சாப்பாடை சாப்பிட்டு படுப்பாங்க. ஸ்கூல்ல போயிட்டு பசங்க கூட பேசிக்கிட்டு சந்தோஷமா என்ன பேசுவாங்க தெரியாது. அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க. அவன் என்ன காமிப்பா, அவன் என்ன சொல்லுவானே தெரியாது.
ரொம்ப கெட்ட பழக்கம் இது. தகப்பனும் தாயும் பிள்ளைய கரெக்டா வளர்க்கணும். ஒருவேளை இதை பாக்குறவங்க, நான் சிங்கிள், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னா, நீங்க மேரேஜ் பண்ணும்போது உங்க பிள்ளைகளை கரெக்டா வளர்க்க பார்த்துக்கோங்க. ஏன்னா கர்த்தருடைய வழியில நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவங்க பெரிய காரியத்தை செய்யறாங்க. ஆமென். அண்ணால் குழந்தைய சபைக்கு எடுத்துட்டு ஊத்துட்டு போனாங்க. வேண்டினபடியே கர்த்தர் கொடுத்த குழந்தை கர்த்தருகே என்று கொடுத்துட்டு போனாங்க. அவர் பெரிய தீர்க்கதரிசியானார். ஆமென். தாவீது நாட்டுக்கே ராஜாவானார். யோசேப்பு கர்த்தருடைய வழியில நடந்தாலும் அந்த தேசத்துக்கே மிகப்பெரிய அதிபதியானார். ராஜாக்கு அடுத்த அதிபதி அவரானார். தானியேல் அந்த தேசத்தின் கவர்னர் ஆனார். அனனியா, மிஷாயல், அசரியா இவங்க தேசத்தோட கவர்னர்ஸா இருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களா வைராக்கியமா இருந்தாங்க. நீங்க அப்படி உங்க பிள்ளைய வளர்க்குங்க, அப்படி உங்க பிள்ளைய காரியம் செய்ய. இந்த உலகத்துல வளர்க்குறீங்க, இந்த உலகத்தின் அதிபதியா ஆக்குங்க உங்க பிள்ளைங்களை வளர்த்து. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ செய்யணும்ப்பா. இந்த உலகத்துல நீ ஒரு பெரிய போஸ்டிங்ல வரணும், பெரிய ஆளா ஆயிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ உதவுனா மாறுப்பா, அதிகாரத்துல இருந்து நீ செய்யணும்ப்பா. அப்படி வளங்க உங்க பிள்ளைங்களை. பாவத்திட்டு விலகி வளர்க்குறீங்க. ஸோ நீங்க இதை பார்க்கிறவங்க உங்க பிள்ளைகளை சீரும் சிறப்பமாக நீங்க வளர்க்க வேண்டும். மெயினா கர்த்தருடைய வழிகள்ல, கர்த்தருடைய காரியங்களை வழிய நடத்த நீங்க செய்யணும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பண்ண போறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி, அப்பா என் பிள்ளைய நான் அப்படி வளர்ப்பேன், என் மகனை நான் அப்படி வளர்ப்பேன், என் மகளை நான் அப்படி வளர்ப்பேன், நீர் அப்படி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாரும் அவங்க தலை மேல கை வச்சு, இயேசுவின் நாமத்தினாலப்பா காவல்காரன் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, காவல்காரி அபிஷேகம் எனக்குள்ள இருக்குப்பா. என் குடும்பத்துக்காகவும், என் சபைக்காகவும், என் ஊழியத்துக்காகவும், அப்பா என் சொந்தக்காரங்களுக்காகவும் ஆண்டவரே நான் காவல்காரனாக நிற்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நான் காவல்காரனா நிற்பப்பா, காவல்காரியா நிற்பேன். ஆண்டவரே சப்பா, என் குடும்பத்துக்கு வர அழிவுகளை, என் குடும்பத்துக்கு வர வேதனைகளை என் நீர் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதற்காக நான் ஜெபித்து அதெல்லாம் நான் வராதபடி காக்கும்படி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, காவல்காரன் தூங்கினால் இரத்த பலி சுமருமே சாபக்கேடு என்று சொன்னப்பட்டது போல அப்படி யாரும் இருக்கக்கூடாது. இப்போ ஆன்லைன்ல பாக்குறவங்க, இங்க இருக்கவங்க யாருக்குமே அப்பா காவல்காரனாக ஒழுங்காக அவங்க சீராற்ற வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் அவங்க காவல்காரனாக, மாம்சக்குரிய ரீதியில் அவங்க காவல்காரனாக நிலைநிற்கும்படி பேசுகிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்க அவங்க நல்லபடியா வழிநடத்தும்படி பேசுகிறேன். ஆண்டவர் அப்பா, விழித்திருந்து, ஆவில விழித்திருந்து, சோதனைக்கு உட்கொள்ளாதபடி ஆவில விழித்திருந்து தினமும் இதை பார்த்து கொண்டிருக்கவங்க, இங்க இருக்கவங்க வாழ்க்கையில ஜெபத்தின் ஆவியை பேசுகிறேன்ப்பா. ஜெபத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. லேபா கந்தா நாமோ சிகந்தனபா ரீபா கந்தா யாபோகோ சந்தனனமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெப ஆவி ஊற்றுங்க, ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் ஜெபிக்க வைங்கப்பா. ஆன்லைன்ல பாக்குறவங்களாம், நான் எனக்கும் ஜெபிக்கணும்னு ஆசை, நான் ஜெபிக்கவே முடியலன்னு என்ன பண்ணாலும் ஜெபம் தடையா இருக்கு நினைக்கிறவங்க வாழ்க்கை இப்பொழுதே ஜெபத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, இப்பொழுதே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, இப்பொழுதே மகிமை ஆவி ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் நீர் ஜெபிக்கிறவர்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நடப்பதாக. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க நன்றி செலுத்துங்க. கரங்களை தலைக்கு மேலதான் தட்டணும். சிலர்லாம் தட்டுறதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான். ஆண்டவர் செஞ்சார்னா நல்லா உற்சாகமாக தலைக்கு மேல கையை தட்டணும். ஆமென். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல ஒரு காரியம் தென்படும். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ இமேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சபை இயேசுவிலே பார்த்து தருகிற சபைக்கு தேவையான அநேக தேவைகள் நம்ம சபைக்கு இருக்கு. நம்ம சபையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வாங்க வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த ஊழியத்துல ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிச்சுட்டு வராரு, நிறைய பேருக்கு விடுதலை சுகத்தை கொடுத்துட்டு வராரு. இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணா எல்லாமே நாங்க அத்தியாவசியமான பொருட்கள் நம்ம சபைக்கு தேவைக்காக நாங்க எடுத்திருக்கோம். உங்க ஸ்கிரீன்ல இது தென்படும். இங்க இருக்கவங்க கிட்ட இந்த கார்டு இருக்கும், நீங்க எல்லாரும் இது மேல கை வச்சு ஜெபிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சபைக்கு தேவையான மிக்சரு, மியூசிக் சிஸ்டம்ஸு, பிஏ சிஸ்டம்ஸு, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். முடிஞ்சவங்க ஆண்டவர் எனக்குள்ள பேசினாரு, எனக்கு இந்த ஊழியத்துக்கு தாங்கணுன்ற ஆண்டவர் சிந்திய வெளிப்பட எனக்கு தோன்றுது என்றால் நீங்க இந்த ஊழியத்துக்கு கட்டாயமாக விதைக்கணும். நல்ல கட்டாயம் அல்ல, கர்த்தர் உங்களை ஏவுனார்னா, கர்த்தர் உள்ள பேசினார்னா இந்த ஊழியத்துக்காக, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய தரிசனத்துக்காக நீங்க விதைச்சு இதற்கான காரியங்களை செய்யலாம்.
விதைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க இடத்துல அந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு இல்லை அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி, இல்லை நீங்க தெரிகிற அந்த ஜிபேக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல நம்ம வேற இடத்துல ஒரு சபையை கட்டிட்டு இருக்கோம். அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க, அந்த இடத்துல மின்சார தடைப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த இடத்துல நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. சபை உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்த கட்டணும்னா எவ்வளோ தேவைகள் தேவைப்படும்ட்டு, எவ்வளோ காரியங்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய தேவைகள் இருக்கு. அதுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க அதற்காக கொடுக்கணும்னாலும் ஆண்டவர் உங்களுள்ள ஏவுனாருன்னா கட்டாயமல்ல, ஆண்டவர் உள்ள உங்களுள்ள ஏவுனாருன்னா நீங்க அதுக்காக விதைக்கலாம். அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சில சமயம் என்கிட்ட பணமா இல்லை, என்கிட்ட பொருளா இருக்கு, இல்லை என்கிட்ட ஒரு எப்படி சொல்ல நகையா இருக்கு, இல்லை என்கிட்ட சிமெண்ட் மூட்டை நிறைய இருக்கு, நான் கடை வச்சுட்டு இருக்கேன், நான் கார்பெண்டர், நான் எலக்ட்ரிஷியன் கடை வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி பொருட்களை நான் தரேன் சபைக்குன்னா தாராளமா கொண்டு வரலாம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு, நான் ப்ராப்பர்ட்டிஸா கொடுத்துட்றேன், இடமா இருக்கு நான் இடமா கொடுத்துறேன், ஆண்டோடைய ஊழியத்துக்கு நீங்க எப்படி வேணா விதைக்கலாங்க. ஆமென். நீங்க விதைக்கும் பொழுது அறுவடையை பார்ப்பீங்க. ஆமென். நீங்க எனக்கு கொடுக்கல, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்க. அது மிகவும் அற்புதமாக அதிசயமாக அநேகர் அந்த இடத்துல சுகம் பெற்று விடுதலை பெற்று அற்புதத்தை பெற்று போறாங்க. நீங்க அதுல ஒரு பங்காளர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கி அவருடைய தரிசனத்துல நீங்க ஒரு பங்காளராக இருக்க போறீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா, இந்த ஊழியத்துக்காக நான் விதைக்க போறேன், இந்த ஊழியத்துக்காக நான் காணிக்கை செலுத்த போறேன், இந்த ஊழியத்துல நான் மாதம் இந்த தொகையை விதைக்க போறேன்ப்பா, இல்லை இந்த வாரம் அந்த தொகையை நான் விதைக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு தொகையை எடுத்து வைங்க. ஏசப்பா உங்களோட பேசுற தொகையை எடுத்து நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க விதைக்கலாம். இந்த ஊழியத்தை நீங்க தாங்கலாம். அவன் அல்லேலூயா. இதுல யாரெல்லாம் சுகம் பெறாங்களோ, யாரெல்லாம் விடுதலை பெறாங்களோ, அதுல நீங்க ஒரு பங்காளராக இருக்கீங்க. அதுல நீங்க ஒரு உங்களால, அதாவது நீங்க கொடுத்த காரியத்தினால அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு அன்னைக்கு அவங்களுக்கு சுகம் பெற்றது. நீங்களும் ஒரு பங்காளராக இருந்து இந்த ஊழியத்தை தாங்குறீங்க. விஷன் பார்ட்னரா நீங்க இருக்கீங்க, தரிசன பங்காளர்களாக நீங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இது மேல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 2 ஷோ, இது 2ஆ இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று ஷோ ஆகும், செட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அது மேல அப்படியே கை வைங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த மிக்சர் மேல கை வைப்போம், சரிங்களா? எல்லாரும் இந்த மிக்சர் இந்த பக்கத்துல இருக்கிறத நம்ம ஜெபிப்போம், சரிங்களா? இது மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலப்பா, இதுல இருக்கிற எல்லா பொருட்களும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்டு பேசுகிறோம்ப்பா. என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ, என்னென்னலாம் காரியங்கள் இருக்கோ, அதெல்லாம் இப்பொழுது நடப்பதாக. ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லப்பட்டது போல இப்பொழுதே இதற்கான தேவைகள், இப்பொழுது இதற்கான பணங்கள், இதற்கான காரியங்கள் எந்த மனுஷனை கொண்டு செய்ய போறீரோ அதை நீ செய்யும்படி நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களை கொடுக்க போறதுக்காக நன்றிகள் செலுத்துகிறேன். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே இதை திருப்புங்க. இதை திருப்பினீங்கன்னா இதுல இருக்கிறது அப்படியே இந்த சைட்ல இருக்கிறது எல்லாரும் இயேசுவின் நாமத்தில், இந்த பெயிண்ட் ஒர்க்ல இருந்து அப்படியே நடக்குது பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலப்பா இதுல இருக்க எல்லா பொருட்களும் நாங்க வாங்கணும்ப்பா. அப்பா, இதுல என்னென்ன பொருட்கள்லாம் நாங்க எழுதப்பட்டிருக்குமோ அது எல்லா பொருட்களும் வாங்க செய்யுங்க. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சபைக்கு பெயிண்ட் ஒர்க் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, லைட்ஸ் வாங்கணும்ப்பா, ரெஸ்ட் ரூம்ஸை ரெடி பண்ணும், கண்காணிப்பு கேமரா வைக்கணும்ப்பா, ஃபேன்ஸ் வாங்கணும் ஆண்டவரேப்பா, ஃபேனை மாட்டணும்ப்பா ஆண்டவரே, சர்ச்சையோட வாசல் படி நாங்கள் சரி பண்ணணும் ஆண்டவரே, கரண்ட் பெட்டியை நாங்கள் வைக்கணும்ப்பா ஆண்டவரே, மேலே சிலுவை வைக்கணும், சர்ச்சைக்கான பேனர் உண்டு பண்ணணும், ஸ்டேஜ் ஆண்டவரே சப்பா அலங்கரிக்கணும், இந்த இடத்துல ஸ்டேஜ் பெரிதாக மாற்றணும் ஆண்டவரே, சர்ச்சைக்கான மைக் வாங்கணும் ஆண்டவரே சப்பா, மைக்ஸ் வேணும் ஆண்டவரே தகப்பனே. அதே போல சபைக்கு தேவையான மிக்சர் வாங்கணும்ப்பா, இசைக்கருவி வாங்கணும், பேட் வாங்கணும். சபையில சேர் கம்மியா இருக்குப்பா, அது புதிதாய் ஒரு 50 சேர் வாங்கணும்ப்பா ஆண்டவரே. பிரசங்க மேடையை நாங்க புதுப்பிக்கணும் ஆண்டவரே, இந்த பிரசங்க மேடையை புதுப்பிக்கணும்ப்பா. ஒரு கீபோர்டு வாங்கணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலப்பா. இதுல எழுதப்பட்டிருக்க PSR SX 900 இந்த கீபோர்டை நான் வாங்கணும்ப்பா ஆண்டவரே. சபைக்கு தேவையான கணினி தேவைப்படுதுப்பா, சபைக்கு ஒரு நல்ல பிசி கொடுங்கப்பா ஆண்டவரே. சபைக்கு ஒரு நல்ல மடிக்கணினி தேவைப்படுதுப்பா, அந்த ஒரு நல்ல ஒரு மடிக்கணினியை நீங்க கொடுங்கப்பா. சபைக்கு டெலிவிஷன் தேவைப்படுதுப்பா, தொலைக்காட்சி தேவைப்படுது, வசனத்தை சபைக்கான வசனத்தை போட, சபைக்கான காரியத்தை வெளிப்படுத்த இருக்கிற டிவியை காட்டிலும் நீர் இப்போ அபிரோதமாய் நல்ல ஒரு டிவியை கொடுக்க போவதுக்காக நன்றி செலுத்துற சபைக்கு அப்பா. குளிர்சாத பெட்டி தேவைப்படுகுதுப்பா, ஏசி சபையில தேவைப்படுகுது, இயேசுவின் நாமத்துல கொடுங்கப்பா.
ஆண்டவரே சபைக்கு பேனசோனிக் கேமரா ஒன்று தேவைப்படுதுப்பா, வீடியோ கேமரா. ஆண்டவரே இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, இதை நாங்கள் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் தான் அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் இயேசுல பார்த்துருக்க சபையில் அநேக அதை பார்க்கும்போது ஃபோனில் தான் இருக்குது. கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். நீங்கள் எல்லாரும் அதை மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்கள் சபைக்கு தேவையான வீடியோ கேமரா நீங்கள் கொடுங்க. அதற்கான பணங்கள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. லேபா கண்டா யாபோ சங்கட நம ரீபா கந்த நமோ லிபந்தனமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த பவர்டு ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும்ப்பா. நம்ம சபையில ஸ்பீக்கர் வாங்கணும், 2 ஸ்பீக்கர் வாங்கி நம்ம வைக்கணும். அது நிறைய பேர் வராங்க சபைக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ இல்லை, நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் இருக்கு. நம்ம 2 ஸ்பீக்கர் வாங்கி நம்ம இப்படி வச்சு ஆராதிக்கணும். அதே சமயம் நம்ம புது சபைக்கும் தேவைப்படுகிறது. அதற்காக நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாரும் அப்படியே எல்லாரும் இங்க இருக்கவங்க அதை உயர்த்தி பிடிச்சி ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாம் அந்த டிவிலயோ போன்லயோ அது மேல ஸ்கிரீன் மேல கை வச்சு எல்லாரும் சிரிப்புமா இயேசுவின் நாமத்தினாலப்பா எங்க சபைக்கு தேவையான பொருட்கள், எங்க சபைக்கு தேவையான காரியங்கள் இப்பொழுதே எங்களுக்கு வந்தடைவதாக, இப்பொழுதே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ரீபா கண்டா யாபோ சண்டரணமா லேபா கந்த நாபோ ரீகந்தனபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய தேவைகள், எங்களுக்கு சபைக்கான எல்லா காரியங்களும் நீர் கொடுக்க போறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்பா நீர் யாரை கொண்டு கொடுக்க போறீங்களோ, எந்த மனுஷன் எதற்காக ஆயத்தப்படுத்திருக்கோ, எவர்களை கொண்டு கொடுக்க போறீங்களோ அதை கொடுக்கபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். நம்ம எல்லாரும் கொடுக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போறோம். கொடுக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் இந்த காடையை உயர்த்தி கொண்டு ஆன்லைன்ல பார்க்கற கை வச்சு அப்பா இதுல யாரு விதைக்கிறாங்களோ, 1 ரூபாவோ 100 ரூபாவோ 1000 ரூபாவோ அப்பா 10,000 ரூபாவோ லட்சமோ கோடியோ விதைக்கிறவங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் பேசுகிறோம்ப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தகப்பனே இதுல விதைக்கிறவங்க வாழ்க்கையில அறுவடையை நாங்க பேசுறோம், இதுல விதைக்கிறவங்க வாழ்க்கையில விடுதலையை நாங்க பேசுறோம். இதை விதைக்கிறவங்க வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே கோடியா அவங்க பெருகும்படி அவங்க பொருளாதாரத்துல அவங்களுடைய அப்பா செல்வ வாழ்க்கையில பணத்தின் வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதத்தை நாங்க பேசுகிறோம்ப்பா. இதுல விதைக்கிறவங்க ஒருவராகிலும் வீணாக போகக்கூடாது. அவங்க வாழ்க்கையில இதுல விதைக்கிறவங்க வாழ்க்கையில ஒருத்தராக பலன் இல்லாம போகக்கூடாது. எல்லாருக்கும் 1000 மடங்கு பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்து அடைவதாக இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தகப்பனே நீர் வழி நடத்துங்க, தகப்பனே நீர் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. அதே சமயம் நம்ம புதிதாக கட்டுறன்னு சொன்ன சபையில மின்சார தடையா இருக்கு, அதுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆமென். அந்த இடத்துக்கு மின்சாரம் தரவிடாதபடி தடைகள் இருக்கு. நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். ஸ்கிரீன்ல அந்த இடத்த காட்டுறோம், பார்ப்பீங்க. அந்த இடத்த மேல அப்படி எல்லாரும் கை வைப்போமா. ஆண்டவரே சப்பா அந்த சபைக்கு தேவையான பொருட்கள் எல்லாரும் கண்கள் முடி, இங்க இருக்கவங்களும் சரி எல்லாரும் கண்கள் முடி இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த இடத்துல சபை எழும்பும்படி, தேவனுடைய ஆலயம் எழும்பும்படி, தேவனுடைய கூடாரம் எழும்பும்படி இப்பொழுதே அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்கும்படி நாங்கள் பேசுகிறோம் இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா மின்சார தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. மின்சாரம் அப்பா வரவிடாதபடி செய்கிற அதிகாரிகள் கண்கள்ல தேவ கிடைக்கணும். அதிகாரி கண்கள் அப்பா மாறணும். மின்சாரம் வரும்படியான அதிகாரிகள் அப்பா செய்யும்படி பேசுகிறோம் அப்பா. அதற்கான வேலைகள் நடக்கணும்ப்பா. அந்த இடத்துல சபை கட்டுறதுக்கான வேலைகள் நடக்கணும். அந்த இடத்துல அப்பா என்னென்னலாம் நடக்கணுமோ, என்னென்ன காரியங்கள் செய்யப்படணுமோ அந்த இடத்துல வரவங்களுக்கெல்லாம் சுகத்தை நீங்க கொடுங்க. என்னென்னலாம் நடக்கணும் இப்பொழுது நடப்பதாக, என்னென்னலாம் செய்யப்படும் இப்பொழுது செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அங்க வரவங்க வாழ்க்கையில வியாதிகள் குணமாகணும், நோய்கள் தீரணும், பாடுகள் நீங்கணும், வேதனைகள் மறையணும், அப்பா சொஸ்தமாகணும். எல்லாரும் எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் உடையப்படணும். மந்திரவாதங்கள், பில்லி சுனிகள், பிசாசின் திட்டங்கள், சதி நாச மோசங்கள் எல்லாவற்றையும் நசிரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து கேன்சல் பண்ணி இந்த உலகத்துல கட்டுகிறோம் அப்பா. அந்த இடத்துல சுகத்தையும் விடுதலையும் நாங்க பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே கூடிய சீக்கிரத்துல அந்த இடத்துல எல்லா வேலையும் நடக்கப்படணும். எல்லாம் நடந்து அப்பா அந்த இடத்துல சபை கட்டி எழும்பி உம்மை ஆராதிக்கிற ஸ்தலமாக அதை மாற்றி நாங்கள் அதை பிரதிஷ்டை பண்ண நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற வண்ணமாக கர்த்தருக்கு நேராக நம்மளை தாழ்த்துவோம். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்ப புதிதாக கட்டப்போற சபைக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஏசப்பா அதனுடைய தேவைகள், அதனுடைய காரியங்கள், அதனுடைய பொருளாதாரங்களை அபரிவிதமாய் சந்திக்கும்படி
நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம இறுதியாக ஜெபிக்க போற இந்த உபவாச நாள்ல, தகப்பனே, இந்த 4வது நாள் உபவாச நாள்ல எங்களை வர வழைத்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும்ப்பா, துதிகளை ஏறெடுக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல குறைவின்றி, பிரச்சனையின்றி, வேதனையின்றி, அப்பா, பாடுகளின்றி, வருத்தமின்றி நீர் எங்களை வழி நடத்துறதுக்காக, சுகத்தை கொடுத்ததுக்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துட்டோம். தகப்பனே, உங்களுடைய ஆளுகை எங்களை வழி நடத்திட்டுப்பா. இந்த 4வது நாள்ல வழிநடத்துவது போல நாளை தினம் 5வது நாள்ல சூப்பராக எங்களை வழி நடத்தினப்பா. இந்த 21 நாள் அருமையா நடக்கணும்ப்பா. அடுத்தது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. இது இவ்வளோ நாளுமே எங்களுக்கு நல்லபடியாக, நேர்த்தியாக, செம்மையாக நடந்து முடிக்கும்படி நாங்கள் பேசிக்கிறோம்ப்பா. இந்த உபவாச நாள்ல பிசாசின் திட்டங்கள், பிசாசின் சதிகள், பிசாசின் போராட்டங்கள் அவைகளை சபித்து கேன்சல் பண்ணி இந்த உலகத்தை கட்டுக்கிறோம்ப்பா. நல்லபடியாக நடந்து முடிக்கும்படி நான் பேசுகிறேன். ஆமென். தகப்பனே, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய், ஆண்டவரே, என் விசுவாசிகளுக்கு விரோதமாய் பிசாசின் திட்டங்கள், நோக்கங்கள், தடைகள் எல்லாவற்றையும் நஸ்ரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து கேன்சல் பண்ணி இந்த பூலோகத்துல கட்டுகிறோம்ப்பா. நீங்க அதை பரலோகத்துல கட்டுங்கப்பா. இங்க இருக்கவங்க வாழ்க்கையில, ஆன்லைன்ல இருக்கவங்க வாழ்க்கையில, எங்க சபையில, எங்க ஊழியத்துல உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய உயர்வுகள், உம்முடைய மாற்றங்கள், உம்முடைய செழிப்புகள், அப்பா, பரிசுத்தங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வழிநடத்தல் நாங்கள் இவைகள் எல்லாம் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பூலோகத்துல நீங்க அதை கட்டவிழுங்க பரலோகத்துல. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துங்க. எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் எல்லா தடைகளும் உடைச்சு போடுங்க. ஊழியத்துக்கு விரோதமா இருக்க தடைகளை உடைச்சு போடுங்க. புதிதாக கற்ற சபைக்கு விரோதமா இருக்கிற தடைகளை உடைத்து போடும்படி நான் பேசிட்டேன்ப்பா. சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டபடி பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டபடி எங்கள் பாதம் கல்லில் இராதபடி பரலோகத்தின் தூதர்கள் தன் கரங்களினால ஏந்தி செல்வார் சொன்னது போல அப்படியே நடக்கப்படுவதாக. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்க விரும்பல. நம்ம எல்லாரும் அப்படியே வீடுகளில் கடந்து செல்வோம். ஆன்லைன்ல பார்க்குறவங்களும் சரி, அப்படியே இந்த ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே நீங்க வீடுகளில் ஜெபிக்க ஆரம்பிங்க. 21வது நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து முடிப்போம். நீங்க ஃபாஸ்டிங் இருந்து தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஃபாஸ்டிங் வேற சாப்பிடாம இருந்த சும்மா இருக்கக்கூடாது, ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சமாதானத்தோட கடந்து வாருங்க. God bless you all.